ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் செடிக்கு பெருங்காய கரைசலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெருங்காய கரைசல் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது மஞ்சள் பொடி. இது நாங்கள் மஞ்சள் வாங்கி வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்த ஆர்கானிக் மஞ்சள். அப்புறமா இது பெருங்காய பொடி. நம்ம கட்டியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வீட்டில் கட்டி வாங்கி பொடி பண்ணி வச்சுருந்ததுனால அதையே யூஸ் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் கோமியம் எடுத்திருக்கேன். அப்படியே இது 1 லிட்டர் புளிச்ச மோர். தயிரிலிருந்து நீங்கள் வெண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா திக்கான மோர் கிடைக்கும்ல, அதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 4-5 நாள் வெளியில் வச்சு நல்லா புளிக்க விடுங்க. இந்த பக்கெட்டில் 10 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த டேங்கு கெப்பாசிட்டி 16 லிட்டர். 20 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் பெருங்காயம் வேணும். ஆனால் நம்ம செய்ய போகிறது 14 லிட்டர் டேங்குக்காக, அதனால் 40 கிராம் பெருங்காயமே சரியாக இருக்கும். நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் பெருங்காய பொடியை போட்டு கலந்து வச்சுருந்தோம்ல, அது கூட 2 ஸ்பூன் மஞ்சளை போட்டு நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பக்கெட்டில் 10 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட அந்த கரைசலை கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா 2 லிட்டர் புளிச்ச மோரையும் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நம்ம புளிப்பான மோரை யூஸ் பண்ணணும், இன்றைக்கி செஞ்சு ஃப்ரெஷ்ஷான மோரை யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் புளிப்பான மோரில் தான் அந்த ஜிப்ராலிக் ஆசிட் உருவாகும். அந்த ஜிப்ராலிக் ஆசிட் செடியில் நிறைய பிஞ்சுகள் உருவாகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் மோர் எவ்வளோ புளிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கடைசியாக நம்ம எடுத்து வச்ச அந்த 1 லிட்டர் கோமயத்தையும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோமயத்தோட பயன்பாடு என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கோமயம் இலை மேலே இருக்கும்போது இந்த வாசனைக்கு எந்த பூச்சியுமே செடிக்கிட்ட வராது. நம்ம பெருங்காயம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதில் 2 வகையான பயன்பாடு இருக்குது. ஒன்று பூச்சிக்கொல்லியாக வேலை செய்யும், இன்னொன்று தண்டுகளை நல்லா உறுதியாக்கும். இது 15 லிட்டர் பக்கெட். இதில் 10 லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் புளிச்ச மோர், 1 லிட்டர் கோமயம், மஞ்சள், அப்புறமா பெருங்காய பொடி கலந்துருக்கோம். இப்போ நம்ம பெருங்காய கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி நம்ம செடிகளுக்கு அடிக்க போகிறோம். இந்த கரைசலை நீங்கள் தயார் பண்ண உடனேயே செடிகளுக்கு அடிச்சுக்கலாம். காலையில் ரெடி பண்ணி வச்சு சாயந்தரம் அடிக்கணும், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சரி வாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகலாம். இது ஒரு கிட்டத்தட்ட 40 சென்ட் அளவு இருக்கிற பூமி. இதில் நாங்கள் கத்திரிக்காய், தக்காளி, அப்புறமா மிளகாய் போட்டிருக்கோம். சரி, இப்போ நம்ம ரெடி பண்ண கலவையை எப்படி செடிகளுக்கு அடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இலையெல்லாம் நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். அப்படியே தண்டுகளுக்கும் இந்த மருந்து போகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா வேறு வரைக்கும் அந்த பவர் போய் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி 16 லிட்டர் இல்லை 20 லிட்டர் பெரிய கேன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் இந்த மாதிரி 5 லிட்டர் வாட்டர் கேன்ஸ் கிடைக்குது. அதில் கூட நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் ரெடி பண்ணி நீங்கள் செடிகளை கடிச்சிக்கலாம். இப்போ மாடி தோட்டம் இருக்குது, வீட்டு முன்னாடி ஒரு 4-5 செடி தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 5 லிட்டர் கேன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே கத்திரிக்காயில் தான் அதிகமாக புழு இருக்கும். ஸோ இந்த கரைசலை நம்ம கத்திரிக்காய் செடியில் அடிக்கும் போது தண்டு இல்லைன்னா இலை மேலே இருக்கிற புழுக்களை நம்ம பெருமளவு குறைக்க முடியும். இதை பிரிஞ்சல் ஷாட் இல்லைன்னா ஃப்ரூட் போரன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் செடி மேலே இருக்கிற பூக்களை புழுக்கள் சாப்பிட்றதுனால தண்டுகள் இந்த மாதிரி வாடி போயிருக்கு. இது இதோட ஆரம்ப ஸ்டேஜ் தான். இதை இப்படியே விட்டுட்டோம்னா அந்த புழு அதிகமாயிட்டே போய் பூ, இலை, தண்டுன்னு செடி மொத்தத்தையுமே காய வச்சிடும். நம்ம காஞ்சி போன ஏதாவது ஒரு செடியோட கிளையை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி புழு இருக்கும். அந்த கிளையை நம்ம உடைச்சி விடுறதுனால இந்த புழுக்கள் வேறு செடிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம காப்பாற்றலாம். நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது இயற்கை விவசாயம் தாங்க. ஒவ்வொரு 15 நாளைக்கும் நாங்கள் செடிகளுக்கு மண்புழு உரம் போடுறோம். அப்படியே ஒரு வாரம் இந்த பெருங்காய கரைசல், இன்னொரு வாரம் வேப்ப எண்ணெய்னு நாங்கள் செடிகளுக்கு அடிச்சிட்ருக்கோம். இதனால் மகசூல் அதிகமாக கிடைக்கும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.